இன்றைக்கி சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு காரமான ஒரு உருளைக்கிழங்கு கூட்டு செய்யலாம். இதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம், 5 பூண்டு பல், 2 தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு முதல்ல நான் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இது கொஞ்சம் வதங்கி வரும் பொழுது என்ன செய்யணும், நம்ம 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு அதையும் இதோடு வெட்டி சேர்த்து போட்டு ஒரு எண்ணெயில் ஒரு பரட்டிக்கிடலாம். கிழங்கையும் போட்டுட்டு அதுக்கு பிறகு இதுக்கு தேவையான மசால் பொடி, நம்ம காரமாக எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு இதுக்கு தேவையான மசால் பொடியை போட்டுக்கிடலாம். போட்டுக்கிட்டு கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டுக்கிடலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டு இது கொஞ்சம் கிழங்கு வேகிறதுக்காக என்ன செய்யணும், இப்போ கரம் மசாலாவும் போட்டு இதுக்கு தேவையான கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டு தேவையான காரமும் போட்டு நல்லா கிண்டி விட்டு என்ன செய்யணும், போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே கொஞ்சம் இந்த மிளகா பொடி எல்லாம் சேர்த்து போட்டு பிரட்டிட்டு அப்புறம் வந்து இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் வேக வைக்கணும். தண்ணி ஊற்றி வச்சா தான் இந்த கிழங்கு சீக்கிரம் வேகும், இல்லாட்டி கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கல்லுப்பும் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நேரம் கிண்டி வேக விட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் ஊற்றி தட்டு போட்டு மூடி கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுறலாம். இது நல்லா வெந்து வரும்போது நல்லா காரசாரமாக சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். கிழங்கு நல்லா வேகணும், மசிகிற அளவுக்கு வெந்து நல்லா வேக விட்டு எடுத்து இது ஒரு கூட்டு மாதிரி எடுத்து சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் வேக விட்டுறலாம். இது வெந்து வரும்போது பிரட்டலாக வந்துச்சுன்னா சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இது எல்லோரும் நீங்கள் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அவசரத்துக்கு 2 தக்காளி 2 வெங்காயம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு கூட்டு செஞ்சு நம்ம சப்பாத்திக்கு செஞ்சு சமாளிச்சுக்கிறலாம். ஒன்றும் இல்லைங்கிற பட்சத்தில் இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவசரத்துக்கு செய்யக்கூடிய ஒரு கூட்டு. 2 வெங்காயம் 2 தக்காளி 2 வெங்காயமும் 2 கிழங்கு இருந்தால் போதும். இது போட்டு செஞ்சிடலாம். ஏன்னா